Hi, welcome you to learn English. இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்துருவேன். அதில் கிராமர் மிஸ்டேக் இருக்கிற சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது நாம் போகிறோம் அப்படின்னா சாதாரண வாக்கியம், நாம் போகிறோமா கேள்வி வாக்கியம், நாம் போகவில்லை நெகட்டிவ் சென்டென்ஸ், நாம் நேற்று போகிறோம் இது தவறான இலக்கண வாக்கியம். இந்த மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விச் ஆப்ஷன் இஸ் ராங்? இஸ் திஸ் யுவர் பென்? இது வேர்பல் கொஸ்டின். மீதி இருக்கிற 3 ஆப்ஷன்ஸை பாருங்கள். திஸ் பென் நாட் யுவர் பென், திஸ் இஸ் நாட் யுவர் பென், இஸ் திஸ் நாட் யுவர் பென். இந்த 3 வாக்கியங்களில் ராங் சென்டென்ஸ் எதுனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், திஸ் பென் நாட் யுவர் பென். இதில் வேர்பே இல்லை பாருங்கள், ஹெல்பிங் வேர்பு இல்லை, மெயின் வேர்பும் இல்லை. திஸ் இஸ் நாட் யுவர் பென், இந்த சென்டென்ஸ் கரெக்ட். இஸ் திஸ் நாட் யுவர் பென், இது நெகட்டிவ் வேர்பல் கொஸ்டின், இதுவும் கரெக்ட். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அகைன், விச் ஆப்ஷன் இஸ் ராங்? எந்த ஆப்ஷன் ராங் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வாட் அ லவ்லி ரெயின்போ, இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் வாக்கியம். கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் அ லவ்லி ரெயின்போ, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் வாக்கியம். இட் இஸ் எ லவ்லி ரெயின்போ, இது ஸ்டேட்மெண்ட். இஸ் இட் எ ரெயின்போ, இது கேள்வி. இஸ் இட் எ லவ் ரெயின்போ, திஸ் இஸ் ராங். இந்த லவ் அப்படிங்கிறது அட்வர்ப் கிடையாது. ஸோ லவ்லி ரெயின்போ அப்படின்னு இருக்கணும். விச் ஆப்ஷன் இஸ் ராங்? திஸ் இஸ் குட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. கீழே 3 வாக்கியங்கள், ஒரு கேள்வி இருக்குது. அந்த 3ல் எது ராங் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆர் திஸ் குட்? திஸ் இஸ் ராங் கொஸ்டின். ஏன் அப்படின்னா திஸ் அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம், சிங்குலர். ஆர் அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல். அதனால் ஆர் தீஸ் குட் அப்படி தான் இருக்கணும். ஓகே, இல்லைனா இஸ் திஸ் குட் அப்படின்னு இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ராங் கொஸ்டின். திஸ் இஸ் நாட் பேட், ஹவு குட் திஸ் இஸ், 2 சென்டென்சஸுமே கரெக்ட். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வி ஹாவ் ஷேர்டு ஈக்குவலி, ஸ்டேட்மெண்ட். நாங்கள் ஈக்குவலாக பங்கிட்டு கொண்டோம். கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 3மே கொஸ்டின்ஸ். இந்த 3ல் எது ராங் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். haven't we shared equally? haven't we shared, we have shared அப்படிங்கிறது haven't we shared அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது verbal question. did we share equally, இதுவும் கரெக்ட். wrong question, haven't we share equally, haven't we share அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த share அப்படிங்கிற வார்த்தை past participleஆக இருக்கணும், shared அப்படின்னு இருக்கணும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட்ஸ், he typed the letter, அவர் லெட்டர் டைப் பண்ணிட்டாரு. he posted later, பிறகு அதை போஸ்ட் பண்ணார். he typed the letter, he posted later. கீழே 3 வாக்கியங்கள் இருக்குது. அந்த 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியம் ராங், கிராமட்டிக்கலி ராங்? நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். he typed the letter and post later. ஸோ டைப்டு அப்படின்னு பாஸ்ட் ஃபார்ம் வந்துருச்சு. அதை ஃபாலோ பண்ணுற இன்னொரு வேர்ப் போஸ்ட் அப்படின்னு ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ போஸ்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால தட் இஸ் ராங். ஹி ஹேட் டைப்ட் அண்ட் போஸ்டட் த லெட்டர், இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஹி வில் டைப், ஃபியூச்சர் டென்ஸ், இனிமேல் டைப் பண்ண போகிறாரு. நடுவில் இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஹி ஹேட் டைப்டு. வில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபியூச்சர் டென்ஸ். த ஃபுட் இஸ் ஹாட், உணவு சூடாக இருக்கிறது. ஐ கேனாட் ஈட், என்னால் சாப்பிட முடியவில்லை. ஸ்டேட்மெண்ட். கீழே இருக்கிற வாக்கியங்களில் ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் ராங், கிராமட்டிக்கலி ராங்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த ஃபுட் இஸ் ஹாட், உணவு சூடாக இருக்கிறது. ஐ கேனாட் ஈட், என்னால் சாப்பிட முடியவில்லை. இஸ் த ஃபுட் ஹாட், உணவு சூடாக இருக்கிறதா? காண்ட் யூ ஈட், உங்களால் சாப்பிட முடியவில்லையா? இது வேர்பல் கொஸ்டின். ஹவு ஹாட் த ஃபுட் இஸ், எவ்வளவு சூடாக இருக்கிறது இந்த உணவு? எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஐ கான்ட் டச், ஐ கேனாட் டச், என்னால் தொட முடியவில்லை. இது ஸ்டேட்மெண்ட். த ஃபுட் இஸ் ஹாட் பிகாஸ் ஐ ஏட் ஸ்லோலி.
So meaningless sentence. So the last option is wrong. How good he is. எவ்வளவு நல்லவர் அவர், எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் அவர். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். கீழே 3 எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் எந்த ஆப்ஷன் ராங்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். How good he is. எக்ஸ்க்ளமேட்டரி. What a good man he is. எவ்வளவு நல்ல மனிதர் அவர், எவ்வளவு நல்ல மனிதராக இருக்கிறார் அவர். வாட் ஹீ ஏ இஸ் குட். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது வாக்கிய வடிவம் ராங். வாட் அ குட் பர்சன் ஹீ இஸ். இது கரெக்ட். விடை கண்டுபிடிப்பது மிகவும் சுலபம். இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் தி ஆன்சர். கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஆப்ஷன் ராங்? லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் வேறு இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிற அந்த கொஸ்டின் தான் ராங். அதில் பாருங்கள் 2 ஈஸ் வருது. தட் இஸ் ராங். ஸோ அந்த ஹெல்பிங் வேர்ப் ஃபர்ஸ்ட் ஒரு வேர்பல் கொஸ்டினாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அகைன் ஒரு ஈஸ் வருது. தட் இஸ் ராங். ஹீ இஸ் டீச்சிங் வெல். இது ஸ்டேட்மெண்ட். கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் ராங், கிராமட்டிக்கலி ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஸ் ஹீ டீச்சிங் வெல். அவர் நன்றாக கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறாரா? இஸ் ஹீ டீச்சிங் வெல் வேர்பல் கொஸ்டின். ஹீ இஸ் டீச்டு வெல். டீச்டு அப்படின்னு ஒரு வேர்டே இல்லை. டீச்சுடைய பாஸ்டன்ஸ் டாட், TAUGHT. ஸோ டீச்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் ராங். ஹவு குட் ஹீ இஸ் டீச்சிங். எவ்வளோ நல்லா அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. என்னால் சுலபமாக புரிந்து கொள்ள முடிகிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹவு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது எக்ஸ்க்ளமேட்டரி. ஐ ஆம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. இது ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே கரெக்ட் தான். ஐ கேன் ஏபிள். ஸோ அந்த கேன் ஏபிள் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அடுத்தடுத்து வரவே கூடாது. ஐ கேன் ஏபிள்னு வரக்கூடாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்கணும். இல்லைனா ஐ ஆம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்கணும். ஐ ஆம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டுமே பக்கத்தில் வரக்கூடாது. த சன் இஸ் வெரி பிரைட். இது ஸ்டேட்மெண்ட். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் ராங்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கிராமர் மிஸ்டேக். த சன் ஷைன் அப்படின்னு இருக்குது. அந்த ஷைன் அப்படிங்கிறது வேர்பு. அதோட எஸ் ஆட் பண்ணணும். த சன் ஷைன்ஸ் பிரைட்லி. அகைன் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். எந்த ஆப்ஷன் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி ஷால் கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ். இது ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அப்புறம் திஸ் எக்ஸசைஸ் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட். இந்த எக்ஸசைஸ் முடிய போகிறது. இது ஸ்டேட்மெண்ட். டிட் திஸ் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட். டிட் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். கம்ப்ளீட் அப்படின்னு தான் இருக்கணும். அந்த இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ தட் இஸ் த ராங் ஆப்ஷன். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். ஸ்டேட்மெண்ட். ஹாஸ் த எக்ஸசைஸ் கம் டு அன் எண்ட்? வேர்பல் கொஸ்டின். ஹாஸ் த எக்ஸசைஸ் கேம் டு அன் எண்ட்? ஹேஸ், ஹாவ் இந்த ரெண்டுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். இங்கே கேம் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், கண்டிப்பாக வரக்கூடாது. ஸோ ஹேஸ் த எக்ஸசைஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்னு இருக்கணும். ஹேஸ் த எக்ஸசைஸ் கம். கம், கேம், கம். நீங்கள் அந்த கம் அப்படிங்கிற வேர்பில் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா கம் ப்ரெசன்ட் டென்ஸ், கேம் பாஸ்ட் டென்ஸ், அகைன் கம் தான் இருக்கும். அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பார்க்கலாம். கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.